சுவாமிகளுடைய ஆசீர்வாத முகமாக அவருடைய ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிஷ வித்யா வாசஸ்பதி அப்படிங்கிற ஒரு விருதை வழங்கி இந்த நம்ம கும்பாபிஷேக வைபவ சமயத்தில் அவரை கௌரவம் பண்ணுறோம். சார அன்புடன் நினைக்கிறேன். என்னோட மாஸ்டர் பொதுவுடைமுத்தி ஐயா அவர்களை 2 வார்த்தைகளை வாழ்த்துறை வழங்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு ராகவேந்தர் அவருடைய இந்த புலவெடுப்பு விழாவில் சீரும் சிறப்புமா தலைமையேற்று நடத்தின குருமாருக்கு இங்கே ரங்கநாதன் கூட பயணித்த அத்தனை குருவுகளுக்கு முதல்ல நன்றி. ரங்கநாதன் கூட கடந்த 4 வருடம் பயணிக்கிறாங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்க, 2 பையன், அவரோட மனைவி. இன்னைக்கு வரைக்கும் என்ன அவருடைய அம்மாவை பற்றியோ என்னுடைய 2 மகனை பற்றியோ, யார் ரங்கநாதனுடைய 2 மகனை பற்றியோ இல்லை அவருடைய மனைவி பற்றியோ கை கூட ஏதோ இடையில கொஞ்ச நாளுக்கு வேண்டியதாக இருந்துச்சு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதில்லை. ஆனால் ராகவேந்திர கோயிலோட முன்பாக சொன்ன ஃபோன் பண்ணுவார், கோயில் வேலை நடந்துருக்கு, எப்படியாச்சும் கோயில் வேலை சிரமம் நடக்கணும், அதுக்கு இன்ஜினியர் இருக்காரு, ஆடிட்டர் இருக்காரு, வக்கீல் இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வரும்போதும் இங்கே கூட இருந்த அத்தனை நபர்களுக்கும், ஏன்னா ஒவ்வொரு செங்கலாக இந்த உருவாக்கின அத்தனை உறவுகளுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் ஒருத்தர் செய்ய முடியாது, இத்தனை பேரோட சேர்ந்து தான் அவர் செஞ்சிருக்காரு. அத்தனை பேரும் அவருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் கை தேரை பிடிச்சி இருக்கிறதுக்கு முதல்ல வந்தார். அவர் அந்த தேர் இருக்கிறதுக்கு முதல்ல நம்மளாம் தேரை தள்ளுறோம், அவர் முன்னாடி வந்து இருக்கிறதுக்கு முன்னாடி வந்தார் பாருங்க. அவருக்கு இந்த நேரத்தில் இந்த குரு ராகவேந்தரோட ஆசிரமம் பரிபூர்ணமும் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இங்கே வந்து அத்தனை உறவுகளுக்கும் குரு ராகவேந்தரோடைய இந்த யோகாச்சாரியருடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக பிரதிபலிக்கட்டும். அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் சகலமும் செல்வமும் பெற்று வாழணும் அப்படின்னு இந்த நேரத்தில் முதல்ல வேண்டிக்கிறேன். அடுத்தது நான் வந்து இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் வீரல் அப்படின்னு இந்த ரங்கநாதனை தேர்ந்தெடுத்த இந்த மகானுக்கு மறுபடியும் ஒரு தடவை மகானுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் ஒரு பலத்தை கருவணும். ஏன்னா இதுதான் அவர் செய்ய வேண்டியது, வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சாயங்காலம் 8 மணி ஆனோம்னா செல்போன் எடுத்து சார்ஜ் போடுறோம், சார்ஜ் போடுறோம்ல இல்லையா, போடுறோம்ல இல்லையா. ஆனால் சாயங்காலம் 8 மணிக்கு நம்ம காலையில் 8 மணிக்கு கோவில் போகிறோம்லாம் இல்லைன்னு தெரியல. மத்தியானம் சாயங்காலம் 8 மணிக்கு கோவில் போகிறோம்லான்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்னன்னா ஒரு அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கோவில் பிடிச்சிருக்கோ அந்த கோவிலில் போய் உங்களை ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அதை நான் பரிபூரணமா இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா என்னால் புரியுதோ முடியலையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோவிலுக்கு போய், ஏன்னா அதை தான் நான் என் ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குறேன். நான் மட்டும் எதுவுமே இருந்து நான் மட்டும் செல்போன் மட்டும் 8 மணி சார்ஜ் பண்ண தெரியுது இல்ல, அப்ப என்ன சார்ஜ் பண்ணிக்கணுமா இல்லையா? அது எங்க இந்த குரு ராகவேந்திரன் என்னுடைய அப்பா. யாரு? குரு ராகவேந்திரன் என்னுடைய அப்பா. யாரு? நம்ம போய் நின்னா போய் அழுதா போதும், நின்னா போதும், அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த யோகா ஆச்சாரியர் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாரு. அந்த யோகா ஆச்சாரியரை நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பரிபூர்ணமா, இப்படி ஆத்மார்த்தமா. அதுதான் சொல்லல, நீங்க போய் நின்னா போதும். உங்க அப்பாட்ட கேட்கணுமா கேட்கறது இல்லை, அப்படியே நின்று போய் கையெழுத்துங்க அவர்கிட்ட. அது கொடுக்கறாங்க, என்ன கேளுங்க, நான் தர்றேன். அப்படி என்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்ப 2 நாள் சொன்னார்ல, என்னுடைய நண்பர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் இப்படி கையை தான் காமிச்சேன். ஏதாச்சும் இந்த கோவில கும்பாவளி நடக்குது, என்ன நீங்க விதைக்கிற விதை வீணா போகாது. நீங்க விதைக்கிற விதை என்ன வீணா போகுமா? புண்ணிய காரியங்களுக்கு அள்ளி தெளிங்க. ஆளுக்கு ஏதோ உங்களால கொடுத்த காரியம் முடிங்க. கண்டிப்பா அப்படியே எப்படி விளைச்சல் எப்படி வரும், மகசூல் எப்படி வரும், ஆனந்தமா வரும். அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு எல்லாரும் கோயில போய் சாமி கும்பிடுங்க, அதுக்கு கேட்காதீங்க, அது அள்ளி கொடுங்க எனக்கு. நான் அப்படிதான் இந்த இடத்துல இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ரங்கநாதனுக்கும் இந்த குருமாருக்கும் மீண்டும் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆசீர்வாதம் பண்ணி இங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்க எல்லாரும் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணா நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.
அடுத்தது